الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ألف لام ميم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இது அல்லாஹுவின் வேதமாகும், இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இறையச்சமுடையோர்க்கு இது சீரிய வழிகாட்டியாகும். الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் எத்தகையோர் என்றால் கைபு மறைவானவற்றை நம்புகிறார்கள், மேலும் தொழுகையை நிலைபெறச் செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் குரான் மீதும் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இறுதித் தீர்ப்பு நாளின் மறுமையின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள். إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. இவ்விஷயங்களை யார் நிராகரித்தார்களோ அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காதிருப்பதும் அவர்களை பொறுத்தவரை ஒன்றுதான். எவ்வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. அல்லாஹ் அவர்களின் இதயங்கள் மீதும் அவர்களின் செவிப்புலன்கள் மீதும் முத்திரை வைத்துவிட்டிருக்கிறான். மேலும் அவர்களுடைய பார்வைகள் மீது திரை விழுந்திருக்கிறது. தவிர அவர்கள் கடும் தண்டனைக்கு உரியவர்களாவர். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. இன்னும் அல்லாவையும் இறுதித் தீர்ப்பு நாளையும் நம்பியிருக்கிறோம் எனக் கூறுவோர் சிலரும் மனிதர்களில் உளர். ஆயினும் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. இப்படி கூறியவர்கள் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனரே அன்றி வேறில்லை. எனினும் இதனை அவர்கள் உணர்வதில்லை. في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون. அவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறது. அல்லாஹ் இந்நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திவிட்டான். மேலும் அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருந்த காரணத்தால் கொடிய தண்டனையும் அவர்களுக்குண்டு. وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. இன்னும் பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர் என அவர்களிடம் சொல்லப்பட்டால், நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்களே என அவர்கள் கூறுகிறார்கள். ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون.
எச்சரிக்கை நிச்சயமாக அவர்கள்தாம் குழப்பவாதிகளாவர். ஆயினும் இதனை அவர்கள் உணர்வதில்லை. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. இன்னும் மற்ற மனிதர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால், மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்றே அவர்கள் பதில் சொல்கிறார்கள். எச்சரிக்கை நிச்சயமாக இவர்கள்தாம் மூடர்களாவர். ஆயினும் இதனை அவர்கள் அறிவதில்லை. وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. இன்னும் இறை நம்பிக்கை கொண்டிருப்போரை அவர்கள் சந்தித்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எனக் கூறுகின்றனர். மேலும் தங்கள் ஷைத்தான்களுடன் அவர்கள் தனிமையில் இருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன்தான் இருக்கிறோம், உண்மையில் நாங்கள் அவர்களை பரிகாசம்தான் செய்து கொண்டிருக்கிறோம் எனச் சொல்கின்றனர். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் அவர்களுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றான். அவர்களோ தமது வரம்பு மீதிய நடத்தையில் கண்மூடித்தனமாக உழன்று கொண்டே இருக்கிறார்கள். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. இத்தகையோரே நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை கொள்முதல் செய்தோர். ஆனால் இவர்களின் இவ்வாணிபம் லாபம் தரக்கூடியதாக இல்லை. இன்னும் அறவே நேர்வழி பெற்றவர்களாகவும் இவர்கள் இருக்கவில்லை. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. இத்தகையோரின் உவமானம் பின்வரும் உதாரணத்தைப் போல் இருக்கிறது. ஒருவர் தீயை மூட்டினார். அது அவரை சுற்றிலும் ஒளி வீசியபோது அல்லாஹ் அவர்களின் ஒளியை பறித்துவிட்டான். மேலும் எதையுமே அவர்கள் காண முடியாத நிலையில் அவர்களை இருள்களில் விட்டுவிட்டான். بكم عمي فهم لا يرجعون. அவர்கள் செவிடர்களாய் ஊமைகளாய் குருடர்களாய் இருக்கின்றனர். எனவே இப்பொழுது அவர்கள் மீள மாட்டார்கள். أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. அல்லது இவர்களுடைய உவமானம் இவ்வாறு இருக்கிறது. வானத்திலிருந்து கடும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அத்துடன் காரிருளும் இடியும் மின்னலும் உள்ளன. அதில் மாட்டிக்கொண்டவர்கள் இடி முழக்கங்களை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் காதுகளில் விரல்களை திணித்துக் கொள்கின்றார்கள். மேலும் சத்தியத்தை நிராகரிக்கும் இத்தகையோரை அல்லாஹ் எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم
ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. அவர்களுடைய பார்வைகளை பறிப்பது போல் பயங்கரமாக மின்னல் வெட்டுகிறது. அவர்களுக்கு அது கொஞ்சம் ஒளி தரும்போதெல்லாம் அதில் சிறிது தூரம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். மேலும் இருள் அவர்களைச் சூழ்ந்து கொள்ளும்போது நின்று விடுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்விப் புலன்களையும் பார்வைப் புலன்களையும் முழுமையாகப் பறித்திருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாயிருக்கின்றான். يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிபணியுங்கள். அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் ஆக்கினான். அவனே மேலிருந்து மழையை பொழியச் செய்து அதைக் கொண்டு உங்கள் உணவுக்காக விளைபொருள்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறான். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் அல்லாவிற்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நாம் நம் அடியார் மீது இறக்கியுள்ள இவ்வேதத்தைப் பற்றி இது நம்மால் அருளப்பட்டதா இல்லையா எனும் சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் இதைப் போன்ற ஒரே ஓர் அத்தியாயத்தையேனும் உருவாக்கிக் கொண்டு வாருங்கள். இதற்காக அல்லாவைத் தவிர உங்களுக்கு துணை புரிபவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையானவர்களாயிருப்பின் இதனை செய்து காட்டுங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. நீங்கள் அப்படிச் செய்யாவிட்டால் நிச்சயமாக உங்களால் ஒருபோதும் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாகக் கொண்டதும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதுமான நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள். وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ كُلَّمَا رُزِقُوا مِنْهَا مِن ثَمَرَةٍ رِّزْقًا قَالُوا هَذَا الَّذِي رُزِقْنَا مِن قَبْلُ وَأُتُوا بِهِ مُتَشَابِهًا وَلَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَهُمْ فِيهَا خَالِدُونَ. மேலும் நபியே, இவ்வேதத்தில் நம்பிக்கை கொண்டு அதன் அறிவுரைகளுக்கேற்ப நற்செயல்கள் புரிவோர்க்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் நிச்சயமாக உண்டு எனும் நற்செய்தியை கூறுவீராக. அந்த சுவனங்களில் ஏதேனும் ஒரு கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் அக்கனிகள் பூமியில் உள்ள கனிகளைப் போல் தோற்றத்தில் ஒத்திருப்பதால் இத்தகைய கனிதான் முன்பு உலகில் நமக்கு உணவாக வழங்கப்பட்டது என அவர்கள் கூறுவார்கள். இன்னும் அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உண்டு.
மேலும் அங்கு அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உவமானமாக காட்டுவதற்கு வெட்கப்படுவதில்லை. நம்பிக்கை கொண்டவர்களோ நிச்சயமாக தம் இறைவனிடமிருந்து வந்த சத்தியமே இது என்று புரிந்து கொள்வார்கள். ஆனால் நிராகரிப்போரோ இத்தகைய அற்ப உதாரணங்களைக் கொண்டு அல்லாஹ் எதை நாடுகின்றான் எனக் கூறுவார்கள். இவ்வாறாக ஒரே விஷயத்தைக் கொண்டு அல்லாஹ் பலரை வழிகேட்டில் ஆழ்த்துகின்றான். மேலும் அதனைக் கொண்டு பலருக்கு நேர்வழியும் காட்டுகின்றான். ஆனால் கீழ்ப்படியாதவர்களைத் தவிர வேறு எவரையும் இதனைக் கொண்டு அவன் வழிகேட்டில் ஆழ்த்துவதில்லை. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அவர்கள் எத்தகையவர்கள் எனில் அல்லாஹுவுடன் உறுதியான உடன்பாடு செய்து கொண்ட பின்னர் அதை முறித்து விடுவார்கள். மேலும் எந்த உறவு முறைகள் இணைத்து வைக்கப்பட வேண்டுமென்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அவற்றை துண்டிப்பார்கள். மேலும் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிவார்கள். உண்மையில் இத்தகையோரே இழப்புக்குரியவர்களாவர். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. அல்லாவை நிராகரிக்கும் போக்கினை எவ்வாறு நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள்? உண்மையாதெனில் நீங்கள் உயிரற்றவர்களாயிருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிரூட்டினான். பின்னர் அவனே உங்களை மரிக்கச் செய்வான். பின்னர் மீண்டும் அவனே உங்களுக்கு உயிர் கொடுப்பான். பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. அவனே பூமியிலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் வானங்களை படைக்க கருதி அவற்றை 7 வானங்களாக அமைத்தான். மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. அந்த நேரத்தை நினைவுகூரும். இறைவன் மலக்குவானவர்களை நோக்கி, நான் ஒரு பிரதிநிதியை ஹலீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகின்றேன் என்று கூறினான். அப்போது அவர்கள், பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் இரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்தப் போகின்றாய்? நாங்கள்தாம் உன்னை புகழ்ந்து துதிபாடி உன் தூய்மையை போற்றிக் கொண்டிருக்கின்றோமே என வினவினார்கள். அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன்.
وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. பின்னர் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதத்துக்கு கற்றுக் கொடுத்தான். பிறகு அவற்றை வானவர்களின் முன் வைத்து ஒரு பிரதிநிதியை நியமித்தால் பூமியில் ஒழுங்கமைப்பு சீர்குலையும் எனும் உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களைச் சற்றுச் சொல்லுங்கள் என கூறினான். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. குறையேதுமில்லாத தூயவன் நீயே, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. உண்மையில் நீ மட்டுமே பேரறிவும் மிக்க ஞானமும் உடையவன் என்று அவர்கள் கூறினார்கள். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. பின்னர் இறைவன் கூறினான், ஆதமே, இவற்றின் பெயர்களை நீர் அவர்களுக்கு அறிவியும். அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்ததும் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்துக் கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா எனக் கேட்டான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. பின்னர் நீங்கள் ஆதத்துக்குப் பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்டபோது அவர்கள் எல்லாரும் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் கட்டளையை மறுத்தான், மேலும் ஆணவம் கொண்டுவிட்டான், நிராகரிப்பவர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. பிறகு, ஆதமே, நீரும் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தின் அருகே நீங்கள் நெருங்காதீர்கள். நெருங்கினால் அக்கிரமம் செய்தவர்களாவீர்கள் என்று கட்டளையிட்டோம். فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. ஷைத்தான் அவ்விருவருக்கும் அம்மரத்தின் மீது ஆசை காட்டி அவர்களை நம் கட்டளையிலிருந்து பிறழச் செய்துவிட்டான். மேலும் அவ்விருவரும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டான். மேலும் நாம் கட்டளையிட்டோம், நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாவீர்கள். இன்னும் உங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு காலம் வரை பூமியில் தங்குமிடமும் இருக்கிறது, வாழ்க்கை வசதிகளும் இருக்கின்றன. فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. அப்போது ஆதம் தம் இறைவனிடமிருந்து கற்ற சில சொற்களைக் கொண்டு அவனிடம் பாவமன்னிப்பு கோரினார்.
அதனை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் பாவமன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி கிடைக்கும்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். وَالَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا أُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. அன்றி யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து எம்முடைய வசனங்களை பொய்யென்று கூறுகின்றார்களோ அவர்கள்தாம் நரகவாசிகளாவர். அவர்கள் அதிலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். மேலும் எனக்கு நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அவ்விதமாயின் உங்களுக்கு தந்த வாக்குறுதியை நானும் நிறைவேற்றுவேன். மேலும் எனக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள். وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون. மேலும் நான் இறக்கியுள்ள இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் நீங்களே அனைவருக்கும் முதலில் இதனை நிராகரிப்பவர்களாகி விடாதீர்கள். என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள். மேலும் எனக்கே அஞ்சுங்கள். ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. அசத்தியத்தைக் கொண்டு சத்தியத்தை குழப்பி விடாதீர்கள். அறிந்து கொண்டே சத்தியத்தை நீங்கள் மூடி மறைக்காதீர்கள். وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். இன்னும் என் முன்னிலையில் தலைசாய்ப்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தலைசாயுங்கள். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவிவிட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்களா? நீங்களோ வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சிறிகளவும் இதைப் பற்றி சிந்திப்பதில்லையா? واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். திண்ணமாக தொழுகை ஒரு பாரமான செயல்தான். ஆனால் இறைவனுக்கு அஞ்சி வாழ்கின்ற அடியார்களுக்கு அது பாரமான செயலே அல்ல. الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. அவர்கள் எத்தகையோரெனில் இறுதியில் தங்கள் இறைவனை சந்திப்பவர்களாயிருக்கின்றோம் என்றும் அவனிடமே திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது என்றும் உறுதியாக நம்புகிறார்கள். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين.
இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலகத்தோர் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் எவரும் மற்றவர்க்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது.